ஓம் ஸ்ரீ பெரியதாசர் கதை. சோழ வளநாட்டின் தலைநகர் தஞ்சை. சமீப காலத்தில் அந்த நாட்டை நாயக்க மன்னர்கள் ஆண்டனர். அவர்களுள் கடைசியாக ஒரு சிற்றரசன் ஆண்டு வந்தான். அவன் கல்வி கேள்விகளில் சிறந்தவன் அல்லன். கீழ்மக்கள் நட்பை பெரிதும் கொண்டவன். ஆனால் தெய்வபக்தி உடையவனாக இருந்தான். அந்த அரசன் பெயர் மன்னார் நாயுடு என்பது. அவனிடம் சேஷாசல செட்டியார் என்ற வளைச்செட்டி வகுப்பைச் சேர்ந்த ஒரு பெரியார் ஷராப் ஆக இருந்து வந்தார். அவருக்கு ஒரே ஒரு மகன். அவர் பெயர் பெரியசாமி. மகன் சிறந்த அறிவாளியாகவும் தெய்வ பக்தியுள்ளவனாகவும் கல்வி கேள்விகளில் சிறந்தவனாகவும் விளங்கினான். உரிய வயது வந்ததும் தந்தை மகனை அரசாங்க சேவகத்தில் அமர்த்த விரும்ப, மகன் கைகட்டி சேவகம் செய்வதை விரும்பவில்லை. ஆகவே குலத்தொழிலாகிய வளையல் வியாபாரத்தையேனும் செய்யென்று நல்லதொரு நாளிலே வளையல் கடையை வைத்து கொடுத்தார் தந்தையார். ஏற்கனவே தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் மிகுந்த பெரியசாமி கடையிலே உட்கார்ந்ததும் பகவத் தியானமும் நாமஸ்மரணமும் செய்வதில் ஈடுபட்டான். மேலும் நம் நாட்டிலே புஷ்பம், குங்குமம், மஞ்சள், கண்ணாடி, சீப்பு, வளையல்கள், காது ஓலை இவைகளை தானம் செய்வது புண்ணியம் என்று கருதப்படுகிறது. ஆகவே கடைத்தேர்விற்கு வரும் ஏழை எளியவர்களை எல்லாம் அழைத்து பக்தி செய்வதே வாழ்க்கையின் குறிக்கோள் என்று போதித்து இலவசமாகவே தேவையான வளையல்களையெல்லாம் இட்டு அனுப்புவான் பெரியசாமி. இப்படி செய்யவே கடையை மூட நேரிட்டது. மகனது தெய்வ பக்தியை புகழ்ந்த செட்டியார் கடமை தெரியாமல் பித்தனாக இருப்பது கண்டு மனம் நொந்தார். பிறகு சில பாகவதர்களை அழைத்து எப்பொழுதும் கோயிலிலேயே குடியிருக்கும் தன் மகனை வீட்டிற்கு வந்து கடமையை ஒழுங்காக செய்யும்படி புத்தி புகட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பாகவதர்களின் சொற்களை கேட்டு கடமையை பற்றி சிந்திக்கலானான் பெரியசாமி. வீட்டிற்கு வந்து தந்தையிடம் மன்னிப்பும் பெற்று அரசாங்கத்திலே தந்தை வகித்து வந்த அந்த ஷராப் உத்தியோகத்தையே தானும் வகித்தான். அந்த நாளில் அப்பதவியை வகித்தவர்கள் குதிரை மீதுதான் செல்வது வழக்கம். ஒரு நாள் பெரியசாமி குதிரை மீது செல்லும் பொழுது வழியிலே சில சிறுவர்கள் கோலி விளையாடிக் கொண்டிருந்தனர். குதிரை குறுக்கே புகுந்ததில் கோலிகள் சில உடைந்தன. கோபம் கொண்ட சிறுவர் பெரியசாமியை கீழே தள்ளி அடித்தும் விட்டனர். அந்த சமயம் யாதவரங்கன் என்பவன் வந்து இவனுக்கு உதவியாய் நின்று அந்த சிறுவர் கூட்டத்தை விரட்டினான். அவனுக்கு நன்றி சொல்லி அரசவை சென்றான் பெரியசாமி. ஏற்கனவே பற்றற்றிருந்த அவனுக்கு குதிரை முதலிய ஆடம்பரங்கள் கசந்தன. வேலையை ராஜினாமா செய்துவிட்டு கோயிலே கதியானான். மக்கள் அவரை பெரியதாசர் என்று அழைக்கலாயினர். பெரியதாசரை ஊரார் பித்தன் என்றனர். ஆனால் அவரோ பக்தி பிரச்சாரம் செய்வதே தமது நோக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் ராஜசபையிலே அரசன் அங்கிருந்த புலவர்களை நோக்கி இங்கிருந்து வைகுண்டம் எவ்வளவு தொலைவில் இருக்கிறது என்று கேட்டான். அவர்கள் தங்களுக்கு தெரியாதென்றும் பெரியதாசன் போன்ற மகான்களை கேட்டால் தெரியலாம் என்றும் சொன்னார்கள். உடனே பெரியதாசரை அழைத்து வர ஆள் அனுப்பினான் அரசன். அவரோ, நான் நரசிங்க பெருமானையே வழிபடுபவன், அரச சபையிலே எனக்கென்ன வேலை என்று சொன்னார். ஏவலாளர் தாம் எப்படியேனும் அழைத்து செல்ல உறுதி பூண்டவராய் பலவாறு வேண்டி சபைக்கு அழைத்து சென்றனர். அரசன் தன் பழைய கேள்வியை கேட்க பெரியதாசர் மனம் மகிழ்ந்தார். பிறகு அவனுக்கு இறைவனது பெருமையை எடுத்துச் சொல்லி, எனக்கும் வைகுண்டம் எங்கே இருக்கிறதென்று தெரியாது. நான் நம் ஊர்கோயிலை மட்டுமே அறிவேன். ஆனால் பல விஷயங்கள் நேர்முகமாக தெரியாவிட்டாலும் அனுமானத்தின் மூலம் நம்புகிறோம். அதுபோல பூ உலகிலிருந்து கஜேந்திரன் ஆதிமூலம் என்று கூப்பிட்ட பொழுது இறைவன் ஓடிவந்ததாக சரித்திரம் பேசுகிறது. ஆகவே ஸ்ரீவைகுண்டம் கூப்பிடு தூரத்தில் இருக்கிறது என்றே தோன்றுகிறது என்றார் பெரியதாசர். இந்த பதிலை கேட்டு அரசன் திருப்தி அடைந்தான்.
இது மற்றவர்களது மனத்தில் பொறாமையை உண்டாக்கிற்று. அரசனோ சன்மானங்கள் செய்து சிவிகையில் ஏற்றி அவரை அனுப்பி வைத்தான். பெரியதாசர் வாயினால் தன்னை புகழ்ந்து பாட வேண்டும் என்ற ஆசை அரசன் மனத்துள் எழுந்தது. அதை பற்றி கேட்க அவர் இறைவனை அன்றி மனிதனை பாட மனம் ஒப்பாது என்றார். அரசனுக்கு அவர் மீது கோபம் உண்டாயிற்று. இதற்கு தூபமிடுவது போல் சில பொறாமைக்காரர்கள், அரசே, இந்த கர்ப்பம் கொண்டவன் நரசிம்மனை பாடும் வாயால் நரனை பாடுவேனோ என்கிறானே, இவனை கொஞ்சம் கண்டிக்க வேண்டியதுதான் என்றனர். அவ்வளவுதான், தண்டனைக்கு உத்தரவுகள் பிறந்தன. வீரர்களின் ஆயுதங்கள் அவர் மீது பாய்ந்து கூர் மழுங்கி விழுந்தன. அவரோ ஒரு நிலைப்பட்ட மனத்தோடு நரசிம்மனையே தியானம் செய்து கொண்டிருந்தார். ஆயுதங்கள் வலு இழந்த செய்தி கேட்டு அரசன் வெகுண்டான். புலிக்கூட்டிலே தள்ளுங்கள் என்றான். புலியோ அவரை வணங்கியது. அரசன் ஆத்திரம் பொங்கி எழுந்தது. சூட்டுக்கோளால் மாடுகளுக்கு சூடிடுவது போல் இடுங்கள், என்னை பாடுகிறேன் என்று சொன்னால் நிறுத்திவிடுங்கள் என்றான். ஆனால் சூட்டுக்கோள்கள் குளிர்ந்து போயின. பிறகு நஞ்சும் இட்டார்கள். அடியவர்க்கு நஞ்சும் அமுதம் ஆவது ஓர் அற்புதமோ என்று சொல்லியபடி நஞ்சே அமுதமாகிவிட்டது. யானையை இடரும்படி ஏவினர். அந்த யானையோ இவரையே சிம்மவடிவாகக் கண்டு பயந்து வீழ்ந்து இறந்து போயிற்று. அரசனது பிடிவாதம் அதிகமாயிற்று. கல்லிலே கட்டி குளத்திலே இடு என்றான். இவன் மந்திரவாதி, இவன் இருப்பது ஊருக்கு தீங்கு என்று சொல்லி கழுவில் ஏற்றும்படி கட்டளையிட்டான். வீரர்கள் புடைசூழ வீதியிலே நடந்து செல்லும் பெரியதாசரைக் கண்டு மக்கள் கண்ணீர் சொரிந்தனர். இந்த அரசனுக்கு கேடுகாலம் கிட்டிவிட்டதென்று பழித்தனர். இவரோ நரசிம்ம பெருமானையே துதித்து நின்றார். சபையிலே அரசன் மிகுந்த பெருமிதத்துடன் குழுவிற்றிருந்தான். அப்பொழுது இடியோசை போல ஒரு கர்ஜனை கேட்டது. மறுவினாடி கம்பீரமாக அரசன் முன் தோன்றினார் நரசிம்மமூர்த்தி. பயத்தினால் நடுங்கிய அரசன் அப்படியே குப்புற விழுந்து விட்டான். கையிலே இருந்த சாட்டையினால் சுளீர் சுளீர் என்று அவன் முதுகிலே அடிகள் விழுந்தன. ஐயோ அப்பப்பா என்று அலறினான் அவன். நரசிம்மர், பெரியதாசனை அடித்தாயே, அவன் என்ன குற்றம் செய்தான், சொல் சொல் என்று மேலும் இருமுறை சாட்டையை வீச அவன் துடிதுடித்து போனான். போ, ஓடு, அவர் கால்களிலே விழுந்து மன்னிப்பு கேள், ஓடு ஓடு என்று மேலும் ஒரு அடி அடித்து மறைந்து போனார் நரசிம்ம சுவாமி. வாரி சுருட்டிக்கொண்டு எழுந்து, ஓடு பெரியதாசர், கழுவேறுவதை நிறுத்து நிறுத்து என்று கூவியவனாய் தானும் கழுமேட்டை நோக்கி ஓடலானான். அங்கே கழுமரத்தின் மேடையைச் சுற்றி மக்கள் கூட்டமாய் கூடி நின்றனர். பெரியதாசர் அப்பொழுதும் பரம சாந்தமாக நின்றிருந்தார். கோபுர வாயில்களிலே திருக்கார்த்திகை உற்சவத்திலே எரியவிடும் சொக்கப்பனை போல் கழுமரம் சுடர்விட்டு பிரகாசித்து கொண்டிருந்தது. விஷயம் விளங்காத மக்கள் இன்னது செய்வதென்று விளங்காமல் கூச்சலிட்டு கொண்டிருந்தனர். அந்த சமயத்திலே அங்கு ஓடிவந்த அரசன் பெரியார்தாசரின் பாதங்களில் வீழ்ந்தான். தான் செய்த மாபெரும் தவறுகளையெல்லாம் மன்னிக்கும்படி கதறினான் அவன். அமைதி கொலையாத பெரியார்தாசர் அவனை வாரியெடுத்து நிறுத்தி தானும் அவன் திருவடிகளே பணிந்து, அரசே, நீர் பாக்கியசாலி, எனக்கு காட்சி தராத நரசிம்மமூர்த்தி உமக்கு தரிசனம் தந்தாரே, நீயே பாக்கியவான் என்று மீண்டும் வணங்க, இப்படி கொலைக்களமாயிருந்த அந்த இடம் கோவில் போல காட்சியளித்தது. அரசனுக்கு ஞானோதயம் உண்டாயிற்று. பெரியதாசர் கோயிலுக்கு திரும்பினார். ஊரெங்கும் அவர் புகழும் இறைவன் திருவருளுமே பேச்சாயின. இதன்பின் ஸ்ரீரங்கநாத பெருமானை அந்தணனாக வந்து ஸ்ரீரங்கம் வரும்படி அழைக்க இருவரும் பூலோக வைகுண்டம் எனும் ஸ்ரீரங்கத்தை அடைந்தனர். ஸ்ரீரங்கநாதரது சேவையிலே மெய்மறந்தார் பெரியதாசர். தமிழிலேயும் தெய்வ வழிபாட்டிலேயும் சிறந்த பெரியதாசர் ஆழ்வார்கள் ஸ்ரீரங்கநாத பெருமானை பாடிய பாடல்களையெல்லாம் இறைவன் திருமுன்னே நின்று பாடி பாடி பரவசமானார். நாடி நாடி நரசிங்கா என்று குறித்தபடி எப்பொழுதும் அவனது பாத சேவையிலேயே ஈடுபட்டு மெய்மறந்திருக்க ஓரிரவிலே எம்பெருமான் நரசிம்ம ரூபமாகவே வந்து பெரியார்தாசரை தம் திருவடிகளிலே சேர்த்து கொண்டார்.
அவரது உறுதிமிக்க தளராத நெஞ்சம் இறைவன் அடியார்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாகவே நின்றது. ஓ